Praise you, loving Heavenly Father. We praise you. We thank you, Jesus. நல்லவரே உமக்கு நன்றி சுவாமி, உமக்கு நன்றி அப்பா. எங்கள் சர்வீஸுக்காக மீண்டும் ஒரு தடவை நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இதோ உங்களுடைய மெசேஜுக்குள்ளாக கடந்து செல்லும் இந்த வேளையில் ஆண்டவரே, நீரே பிள்ளைகளுடன் பேசுங்கப்பா. உமது வார்த்தைகள் ஒரு நாளும் வீண் போகாத வார்த்தைகள் சுவாமி. அந்த வார்த்தைகள் எதற்காக எழுதப்பட்டது, எதை குறித்து, எந்த நாளில் யாருக்கு சுவாமி அந்த வார்த்தைகள் தகுந்தவை என்று அறிந்திருக்கிற தேவன் நீர். என்னையும் கிறிஸ்தையும் ஆண்டவரே உமது பாத்திரமாக பயன்படுத்தி எங்களை தகுதிப்படுத்தி சுவாமி இன்றைக்கு எங்களை பயன்படுத்துங்க. உமது வார்த்தைகள் கேட்கும் செவிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். செவிகளுடன் செல்லும் வார்த்தை இருதயத்தில் ஆழமாக எழுதப்படட்டும் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. இதோ அடுத்த 30 மணி நேரத்திற்கு சுவாமி ஒவ்வொரு பிள்ளையையும் உமது பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக நான் எடுத்து வந்து அவர்களை மூடி மறைத்து சாமி இரத்த கோட்டைக்குள்ளாக நான் மூடி மறைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே, ஆமென். Greetings to you all in the name of our Lord and Savior Jesus Christ. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். Those who were following the Bible readings today, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிற வேத வசனங்கள், you might have noticed a theme in the readings that we read. இன்றைக்கு வாசித்த வேத பகுதிகளில் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை நீங்கள் கவனித்திருக்க கூடும். From the book of எசேக்கியேல் புத்தகத்திலிருந்து into the book of John, யோவான் புத்தகம் வரை, and into the Acts of the Apostles, அப்போஸ்தலர் புத்தகம் வரையும் கூட, all these 3 verses were talking about the Spirit of the living God. இந்த எல்லா 3 வேத பகுதிகளிலும் உயிருள்ள தேவனுடைய ஆவியை குறித்து நாம் பார்த்தோம். See, one thing which is fascinating when you can connect such verses, ஒரு சுவாரஸ்யமாக நீங்கள் அந்த வசனங்களை எல்லாம் கவனித்து பார்க்கும் பொழுது, the Spirit of the Lord is the same. ஆண்டவருடைய ஆவியானவர் ஒரே தேவன். The Spirit of God who was with us 2000 years ago is the same God. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த தேவ ஆவியானவர் இன்றும் அதே தேவனாக இருக்கிறார். As time passes by, நாட்கள் செல்லும் பொழுது, the Spirit of God doesn't change. தேவனுடைய ஆவியானவர் மாறாதவராக இருக்கிறார். God doesn't change. ஆண்டவர் மாறாதவராக இருக்கிறார். The Spirit of God takes what is known from the Father and makes it known to his people. தேவனுடைய ஆவியானவர் தேவனுக்கு தெரிந்தவைகளை எடுத்து அவருடைய ஜனங்களுக்கு கொடுக்கிறார். That is what the Bible says. அதுதான் வேதாகமம் சொல்லுகிறது. That is why Jesus said, எனவே தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், when I go, நான் போகும் பொழுது, I will send a counselor, நான் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், who will lead you into all truth, உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் நடத்துவார். We listen to these words, இந்த வசனங்களை நாம் கேட்கும் பொழுது, sometimes when you listen to it so many times, சில நேரங்களில் अनेक நேரங்கள் நீங்கள் அதை கேட்டிருக்கலாம், we start taking it very lightly, அதை சாதாரணமாக நாம் எடுக்க ஆரம்பித்து விடுவோம். Oh, this verse only, no, இதெல்லாம் நமக்கு தெரிந்த வசனம் தானே, I know this very well, இது எனக்கு நன்றாக தெரியும். But what we do not realize is this, ஆனால் நாம் ஒரு காரியத்தை தவறி விடுகிறோம். அது என்னவென்றால், the power packed in God's words, தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை never changes. அது ஒருபோதும் மாறாதது. It never weans or wanes or drops in its value. அது ஒரு நாளும் தரையில விழுந்து போவதோ அது வீணாக போவதோ இல்லை. The moment it was spoken, அது வெளிப்படும் பொழுது, to this day, அது இன்றைக்கு வரைக்கும், God's words never fall to the ground. ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் தரையில விழுந்து போகவில்லை. It is always true. அது எப்பொழுதுமே உண்மையாக இருக்கிறது. Just because the world belittles the Spirit of God, ஒருவேளை இந்த உலகம் தேவனுடைய ஆவியை அற்பமாக எண்ணலாம், just because people have misused the Spirit of God, சில நேரங்களில் ஜனங்கள் தேவனுடைய ஆவியை தவறாக உபயோகப்படுத்தி இருக்கலாம், it doesn't mean the Spirit of God has been weakened. அதன் நிமித்தமாக தேவனுடைய ஆவியானவர் வலிமையிழந்து இருக்கிறார் என்று அர்த்தம் அல்ல. He is who he is. அவராகவே இருக்கிறார். His purpose in the life of a believer has never changed. ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் அவருடைய நோக்கம் ஒரு நாளும் மாறவில்லை. He comes upon the believer to anoint the believer and change the believer. விசுவாசியின் வாழ்க்கையிலே அவர் வந்து அவர்களை அபிஷேகித்து அவர்களை மாற்ற விரும்புகிறார். Sometimes we take the Spirit of God to be as an approval that God is with us. சில நேரங்களில் தேவ ஆவியானவர் நம்மோடு இருப்பதை நாம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு அர்த்தமாக எடுத்துக்கொள்ளலாம். We take it to mean special things. நாம் ஒரு விசேஷமானவராக நம்ம நினைத்துக் கொள்ளலாம். Yes, part of that is true. அது ஒரு பகுதியில் அது உண்மைதான். But when God anoints you, ஆனால் தேவன் உங்களை அபிஷேகிக்கும் பொழுது, it's not to make you look good. அது உங்களை நல்லவராக காண்பிப்பதற்கு மாத்திரமல்ல. It's not to make you look special. நீங்கள் விசேஷமானவராக காண்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காக மாத்திரமல்ல. There is always a purpose. அதன் பின்பாக ஒரு நோக்கம் இருக்கிறது. There is always a purpose of God why God anoints you. எப்பொழுதுமே தேவன் உங்களை அபிஷேகிக்கிறதுக்கான ஒரு நோக்கம் அதன் பின்பாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. How many of you believe you have the anointing of God on you? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கிறது என்று? The very next thing you have to realize is this. அடுத்த ஒரு காரியம் நீங்கள் உடனடியாக உணர வேண்டும் என்றால் அது இது. Why? ஏன்? Why has God anointed you? ஏன் ஆண்டவர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார்? Through the anointing, what has he done in your life? அந்த அபிஷேகத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் அவர் என்ன செய்தார்? That question must always be on your mind. அந்த கேள்வி உங்களுடைய மனதில் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். The day you put that question to the back,
அந்த கேள்வியை நீங்கள் பின்பாக போடுகிற நாளிலே you are putting a full stop to the progression of God's power and authority in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வல்லமைக்கும் அதிகாரத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளியை அந்த நேரத்தில் நீங்கள் Today we are வைக்கிறீர்கள். going to look at the book of Samuel, இன்றைக்கு நாம் சாமுவேல் புத்தகத்திலிருந்து பார்க்க போகிறோம். chapter 10, 10ஆம் அதிகாரத்திலிருந்து continuing the series. நாம் தொடர்ச்சியாக பார்க்கிற அந்த வேத பகுதி. We are going to again home in on the central verse. நாம் மீண்டுமாக அந்த அதிகாரத்தின் ஒரு மத்திய பகுதியில் வேத வசனத்தை And பார்க்க these போகிறோம். verses are verse 10 and verse 11, 9, 10 and 11. அது 9, 10, 11ஆம் வசனங்கள். The Bible says in 1 Samuel 10:9, வேதாகமம் சொல்கிறது 1 சாமுவேல் 10:9 God changed Saul's heart. தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். The later part of verse 10 says, அந்த 10ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் இவ்வாறு வாசிக்கிறோம். the Spirit of God came powerfully upon him. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால். And then something else happens in verse 11. 11ஆம் வசனத்தில் மற்றொரு காரியம் நடக்கிறதை பார்க்கிறோம். People see this transformation in Saul. ஜனங்கள் சவுலின் வாழ்க்கையில் நடந்த வித்தியாசத்தை பார்த்தார்கள். And they ask a question. அவர்கள் ஒரு கேள்வியை They கேட்கிறார்கள். say, what has this happened to the son of Kish? அவர்கள் கேட்கிறார்கள், கீசின் குமாரனுக்கு வந்தது என்ன? They are astonished by the transformation that has taken place in this man's life. அவர்கள் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த மாறுதல்களை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். We are going to pick up that verse. நாம் அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ள The போகிறோம். verse which said, God changed Saul's heart. அந்த ஒரு வசனத்திலே தேவன் சவுலுடைய இருதயத்தை மாற்றினார் என்ற வசனத்திலிருந்து The பார்க்க verse which போகிறோம். said the Spirit of God came powerfully upon Saul. தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் என்று பார்க்கிறோம். And we are going to interpret those verses using Ezekiel 36 verse 26-27. அந்த காரியங்களின் அர்த்தங்களை நாம் எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தில் உள்ள 26, 27ஆம் வசனத்தின் மூலமாக விளக்கி பார்க்க போகிறோம். Let me read those two verses to you. அந்த இரண்டு வசனங்களை உங்களுக்காக நான் These வாசிக்கிறேன். verses were not written for someone thousands of years ago. ஒரு 1000 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த ஜனங்களுக்காக எழுதப்பட்ட வார்த்தைகள் அல்ல. They are alive even this day. இன்றும் கூட அந்த வார்த்தைகள் ஜீவனுள்ளதாக இருக்கிறது. When you read these verses, if you replace the names by your name, it will perfectly match. நீங்கள் இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது அதில் வருகிற பெயர்களில் உங்கள் பெயரை வைத்து வாசிப்பீர்கள் என்றால் அது உங்களுக்கு பொருத்தமாக Here's இருக்கும். what the Bible says. இங்கே வேதாகமம் இவ்வாறு I will சொல்கிறது. give you a new heart and put a new spirit in you. நான் உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை, நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை I கட்டளையிட்டு will remove from you a heart of stone and give you a heart of flesh. கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை I உங்களுக்கு will கொடுப்பேன். put my spirit in you. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து. And catch these words, they are very important. இது முக்கியமான வார்த்தை, இதை நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். And move you to follow my decrees and be careful with my laws. உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். How many of you heard the phrase the churning of the spirit? நீங்கள் எத்தனை பேர் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்? ஆண்டவர் உங்களை நடக்க பண்ணுகிறார். When you are anointed with the Spirit of God, நீங்கள் தேவனுடைய ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது there are moments in your life உங்களுடைய வாழ்க்கையில் சில நேரங்கள் when the Spirit of God churns within you. உங்களுக்குள்ளாக ஆவியானவர் ஏவுகிற ஒரு அனுபவம். He will point you in a particular direction. அவர் உங்களை ஒரு இடத்திற்கு நேராக அவர் வழி The நடத்துவார். voice will be so loud that you cannot ignore that voice. ஒரு சத்தம் உங்களுக்குள்ளாக மிகவும் சத்தமாக இருக்கலாம், அதை நீங்கள் தவறவிடாதபடி. You will want to do something else. நீங்கள் ஒருவேளை வேற ஒரு காரியத்தை செய்ய He விரும்பலாம். will say, no, this is where I want you to be. ஆனால் அவர் சொல்லுவார், இல்லை நீங்கள் இந்த காரியத்தில் தான் நீங்கள் இருக்க வேண்டும் என்று. How many of you have felt that way in your life? எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில் அதை நீங்கள் Some உணர்ந்திருக்கிறீர்கள்? people, they say, well, the churning of the Spirit is not in the Bible. ஒரு சிலர் சொல்லலாம், ஆவியானவரின் ஏவுதல் என்பது அது வேதாகமத்தில் இல்லை என்று. Here it is right slap bang in the middle in Ezekiel 27. இங்கே எசேக்கியேல் 27ஆம் வசனத்தில் அங்கே நாம் பார்க்கிறோம், ஆவியானவர் அதை தெளிவாக See குறிப்பிட்டிருக்கிறார். what the Lord is saying. இங்கே ஆண்டவர் ஆவியானவர் என்ன சொல்கிறார் He என்று says, I பாருங்கள். will put my spirit in you அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆவியை உங்களில் வைத்து and move you to follow my decrees and to keep my law. என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். One of the things as believers we get when we are anointed by the Spirit of God விசுவாசிகள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆவியானவரின் அபிஷேகத்தை பெறும் பொழுது is God moving in your life. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அசைவாடுகிறாரா? What you don't want to do, He will get you to do. நீங்கள் செய்ய விரும்பாத காரியத்தை அவர் நீங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புவார். Many years in my life, பல வருடங்களுக்கு முன்பாக என்னுடைய there வாழ்க்கையில் was this huge push towards me to come and serve in the ministry. தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கான ஒரு பெரிய உந்துதல் என்னுடைய வாழ்க்கையில் I இருந்தது. never used to respond. நான் அதற்கு எப்பொழுதும் மறுமொழி I will கொடுக்காமல் say, இருப்பேன். Lord, so quickly. ஆண்டவரே, ஏன் இவ்வளவு சீக்கிரமாக? But when I left university, நான் என்னுடைய கல்லூரியை முடித்த பொழுது I went to the church in our college. நான் என்னுடைய கல்லூரியில் இருந்த ஒரு ஆலயத்திற்கு சென்றேன். It was locked.
அது மூடப்பட்டிருந்தது. I stood outside the church. நான் அதன் வெளியே நின்று கொண்டிருந்தேன். And I told the Lord, நான் ஆண்டவரிடத்தில் இவ்வாறு சொன்னேன், Lord, I've done my masters. ஆண்டவரே, நான் என்னுடைய மேற்படிப்பை முடித்து விட்டேன். Give me 2 years, Lord. I will work and then I will come and serve you. எனக்கு 2 வருடங்கள் கொடுங்கள், நான் வேலை செய்துவிட்டு உம்முடைய பணிக்கு I வருகிறேன். told the Lord, give me 2 years, Lord. I will go and work and then I will come and serve you. ஆண்டவரே, எனக்கு 2 ஆண்டுகளை தாரும், நான் முதலாவது சென்று வேலைகளை செய்துவிட்டு பின்பு உம்முடைய பணிக்கு வருகிறேன். That weekend I was on a train to Kadalur, அந்த வார முடிவிலே நான் கடலூருக்கு ரயிலில் சென்று கொண்டிருந்தேன். traveling in the unreserved compartment. நான் அங்கே அன்ரிசர்வ்ட்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். No place to sit down. அங்கே உட்கார்வதற்கு இடமில்லை. I was standing at the door of that train. அந்த வாசற்படியில நின்று கொண்டிருந்தேன். I was looking up at the sky. நான் வானத்தை பார்த்து And I said to the Lord again, ஆண்டவரிடத்தில் மீண்டுமாக சொன்னேன், this is Lord, I finished my studies. ஆண்டவரே, என்னுடைய படிப்பை முடித்து I விட்டேன். don't know what my future holds. என்னுடைய எதிர்காலம் என்ன வைத்திருக்கிறது என்று Lord, தெரியவில்லை. I know you said you want me to serve you. ஆண்டவரே, நீர் எனக்கு சொன்னீர் நான் உமக்காக ஊழியம் செய்ய வேண்டும் Give என்று. me 2 years, Lord. எனக்கு 2 வருடங்கள் கொடுங்கள் I ஆண்டவரே. worked for 2 years. நான் 2 வருடம் வேலை செய்கிறேன். God put me in places that I do not belong to. ஆண்டவர் என்னை நான் இருக்க கூடாத இடத்தில் என்னை வைத்தார். I did not return to the Lord. நான் தேவனிடத்திற்காக திரும்பவில்லை. It took me 20 years இது 20 வருடங்கள் எனக்கு ஆனது to answer God's call in my life. ஆண்டவருடைய அழைப்பிற்கு பதில் I கொடுப்பதற்கு. tried all sorts of things. நான் எல்லா காரியங்களும் என்னுடைய வாழ்க்கையில் முயற்சி I செய்தேன். tried serving in another ministry. நான் மற்ற ஒரு ஊழியத்திலே ஊழியம் செய்தேன். I tried being an evangelist. நான் சுவிசேஷகனாக இருந்து I was செயல்பட்டு doing all பார்த்தேன். the things I wanted to do. நான் என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்ய விரும்பினேனோ அதை செய்தேன். All through this time, ஆனால் இந்த எல்லா வருடங்களிலும் God's churning of the Spirit, ஆண்டவர் என்னை ஏவிக்கொண்டே இருந்தார். saying not this, not this, not this. ஆண்டவர் இல்லை, இது இல்லை, இது இல்லை என்று. This is what you must be doing. இதுதான் நீ செய்ய வேண்டும் என்று See, சொன்னார். that is what is called as the churning of the Spirit of God. பாருங்கள், அதுதான் ஆவியானவர் நமக்குள்ளாக ஏவுகிற காரியம். God moves in your life. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அசைவாடுகிறார். Your intellect will not matter. உங்களுடைய அறிவு அந்த இடத்திலே தேவையில்லை. Man's advice will not matter. மனிதர்களுடைய அறிவுரை அங்கே தேவையில்லை. Nothing that you can comprehend will matter. நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் அங்கே தேவையில்லை. There will be a fire in your heart burning, உங்களுடைய இருதயத்திலே ஒரு அக்கினி எரிந்து கொண்டிருக்கும். moving you in a way to go and do things. அது உங்களை நீங்கள் காரியத்திற்கு நேராக நடத்தக்கூடியதாக இருக்கும். This is what Ezekiel 36 is capturing. இதுதான் எசேக்கியேல் 36 அதிகாரம் சொல்லுகிறது. This is not a prophet saying to an ordinary man. இது ஒரு தீர்க்கதரிசி சாதாரணமாக மனிதனிடத்தில் சொல்லுகிற காரியம் அல்ல. This is the Lord speaking to his chosen people Israel. இது தேவன் அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக இஸ்ரவேலுக்கு சொல்கிறார். Therefore it belongs to you and me too today. எனவேதான் அது இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் பொருந்துகிறது. Within 2 verses there are 7 things captured. அங்க 2 வசனத்தில் 7 காரியங்கள் He குறிப்பிடப்பட்டிருக்கிறது. will give us a new heart. அவர் உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை He will கொடுப்பார். put his spirit in us. அவர் ஆவியை உங்களுக்கு வைப்பார். He will remove our heart of stone. அவர் கல்லான இருதயத்தை உங்களிலிருந்து He எடுப்பார். will give us a heart of flesh. அவர் உங்களுக்கு மாம்சமான இருதயத்தை He கொடுப்பார். will put his spirit in us. அவர் ஆவியை உங்கள் உள்ளத்திலே And he வைப்பார். will move us to follow his decrees. அவருடைய நியாயங்களை கைக்கொள்ள அவைகளின்படி செய்ய பண்ணுவார். How many of you today, don't put your hands up but answer it in your heart, how many of you today will say that these 7 things apply to me? நீங்கள் கையை உயர்த்த வேண்டாம், உங்கள் இருதயத்திலே நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை பேர் இந்த 7 காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் நான் இருக்கிறது என்று சொல்ல I முடியும். carry the Spirit of God. நான் தேவனுடைய ஆவியை சுமந்து I வருகிறேன். am moved by the Spirit of God every day. நான் தேவனுடைய ஆவியால் ஒவ்வொரு நாளும் நடத்தப்படுகிறேன். God guides the course of my life to follow his decrees. நான் ஆண்டவருடைய நியாயங்களில் நடக்க அவர் என்னை பண்ணுகிறார் How ஒவ்வொரு many நாளும். of you can align with what Ezekiel 36, 26, 27 says? எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த எசேக்கியேல் 26, 27 வசனத்தில் இருக்கிற காரியங்கள் இருக்கிறது என்று சொல்ல My முடியும். brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர what we are சகோதரிகளே, preaching here today is not an ordinary thing. நாங்கள் இனி பிரசங்கம் பண்ணுகிற காரியம் ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. If you consider yourself as a Christian, நீங்கள் உங்களை ஒரு கிறிஸ்தவர் என்று நினைப்பீர்கள் there என்றால் is a fundamental thing that needs to take place in your life. ஒரு அடிப்படையான காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க And that வேண்டியதாக is to be இருக்கிறது. filled with the Spirit of God. அதுதான் நீங்கள் தேவனுடைய ஆவியால் Because நடத்தப்படுகிறது. it is the Spirit of God who will move and transform you. ஏனென்றால் தேவனுடைய ஆவியானவர் தான் உங்களை அவர் மாற்ற முடியும், அவர் நடத்த முடியும். People think they get the Spirit of God only in the future in their Christian life. ஒருவேளை ஜனங்கள் நினைக்கலாம் தேவனுடைய ஆவியானவர் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் எதிர்காலத்திற்காக என்று. No, my brothers and sisters. இல்லை பிரியமான It சகோதர is சகோதரிகளே, fundamental in your Christian life. அது கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடித்தளமாக இருக்கிறது. If you believe you haven't been filled by the Spirit of God yet, நீங்கள் தேவனுடைய ஆவியால் இன்னும் நிரப்பப்படாதவர்களாக இருப்பீர்கள் என்றால் go to the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திற்கு நேராக Tell செல்லுங்கள். him, fill me, Lord. ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை நிரப்பும். Give me a new heart, Lord. எனக்கு ஒரு புதிய இருதயத்தை தாரும். Move within me, Lord. ஆண்டவரே எனக்குள்ளாக அசைவாடும். See, the book of Romans chapter 8.
ரோமர் 8ஆம் அதிகாரத்தை பாருங்கள். Very familiar part of the Bible. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேதாகமத்தில் தெரிந்த ஒரு Everyone வசனம். have read this before. எல்லாவற்றையும் நீங்கள் முன்பாக இதை வாசித்திருக்க But கூடும். what we miss, ஆனால் இங்கே நாம் தவற விடுகிற ஒரு காரியம் என்னவென்றால் Romans chapter 8 has a title. ரோமர் 8ஆம் அதிகாரத்திற்கு ஒரு தலைப்பு இருக்கிறது. If you read the title, அந்த தலைப்பை நீங்கள் வாசிப்பீர்கள் it என்றால் will say life through the Spirit of God. அது இவ்வாறாக சொல்லும், தேவனுடைய ஆவியால் வருகிற வாழ்க்கை. See, Romans 8 talks about the life of a believer when they are anointed by the Spirit of God. ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கை தேவ ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கிறதை குறித்து கூறுகிறது. I'm going to call out 4 things. நான் அங்கே ஒரு 4 காரியத்தை குறிப்பிட From விரும்புகிறேன். Romans 8. ரோமர் 8ஆம் அதிகாரத்திலிருந்து. I do not intend to put you on the spot. நான் உங்களை அந்த இடத்திலே வைக்க விரும்பவில்லை. But I want you to take these 4 things. ஆனால் நீங்கள் இந்த 4 காரியங்களையும் எடுத்துக்கொள்ள நான் விரும்புகிறேன். Use it as a lens. அதை ஒரு லென்ஸாக உபயோகப்படுத்தி and examine your Christian life. உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்கள் அங்கே வைத்து சோதித்து பாருங்கள். Because this is a very good barometer to understand where you stand in the eyes of the Almighty God. ஏனென்றால் இது நீங்கள் தேவனுடைய பார்வையில் நிற்கும் பொழுது நீங்கள் எந்த இடத்திலே நிற்பீர்கள் என்பதை அளந்து கொள்ள ஒரு கோலாக இருக்கிறது. This is what Romans 8:2 says. அதுதான் ரோமர் 8ஆம் அதிகாரம் சொல்கிறது. Because through Jesus Christ, இயேசு கிறிஸ்துவினாலே the law of the Spirit, ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், who gives you life, has set you free என்னை பாவ மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று from the விடுதலையாக்கிற்றே. law of sin and death. என்னை பாவம் மரணம் என்கிறவைகளின் பிரமாணம். See, look at the word set you free. இங்கே நீங்க பாருங்கள், விடுதலை ஆக்கிற்று என்ற வார்த்தை. How many of you truly consider your lives to be set free by the Spirit of God? எத்தனை பேர் நீங்கள் உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய ஆவியால் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறது என்று How உணர்கிறீர்கள்? many of you can truly answer that question saying, yes Lord, you have set me free? நம்மளில் எத்தனை பேர் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும்? ஆம் ஆண்டவரே, நீர் என்னை விடுதலையாக்கி இருக்கிறீர் என்று. If you consider our lives, நீங்கள் நம்முடைய வாழ்க்கையை சோதித்து பார்க்கும் பொழுது being free is the last thing that passes our mind. கடைசியாக நம்முடைய சிந்தனையில் வரக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், We think freedom is நாம் நினைப்போம் விடுதலை என்பது we do our work in the day, நம் ஒரு நாளின் முழுவதும் நம்முடைய காரியங்களை செய்துவிட்டு we come home, நாம் வீட்டிற்கு வருவோம். perhaps we make a cup of tea, ஒருவேளை நீங்கள் ஒரு கப் ஆஃப் டீ உண்டாக்கி வச்சுட்டு sit down on the sofa, அங்க சோஃபால உட்கார்ந்துட்டு ஷபா அப்படின்னு ஒரு சத்தம் போட்டு டீ குடிச்சோன்னா நம்ம ஃப்ரீன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். பண்ணது உண்டு தானே? Have you not done that? எப்பொழுதாவது செய்திருக்கிறீர்களா? What is my point? நான் சொல்ல வருவது என்னவென்றால், See, that moment when you think that you are free and relaxing, அந்த ஒரு நிமிஷம் நீங்க நான் இப்ப ஃப்ரீயா இருக்கிறேன் என்று ரிலாக்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிற நேரம், God is intending that for you every moment of your life. ஆண்டவர் உங்களுடைய ஒவ்வொரு நிமிடங்கள் வாழ்க்கையிலும் அவர் அந்த இடத்துல இருக்கிறார். When you are anointed by the Spirit of God, நீங்கள் தேவனுடைய ஆவியால் the அபிஷேகிக்கப்பட்டிருக்கும் பொழுது first thing is that you are set free from sin. முதலாவது காரியம், நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாகி You are set இருக்கிறீர்கள். free from all those things that will burden you. நீங்கள் உங்களை பாரப்படுத்துகிற எல்லா காரியத்திலிருந்தும் விடுதலையாக்கி இருக்கிறீர்கள். Sir, ஐயா, are you that way today? நீங்கள் அந்த இடத்துல இருக்கிறீர்களா இன்றைக்கு? Do you truly feel set free by the Spirit of God? நீங்கள் உண்மையாகவே நினைக்கிறீர்களா நீங்கள் தேவனுடைய ஆவியால் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள் Check your என்று? life. உங்களுடைய வாழ்க்கையை சோதித்து Because பாருங்கள். if that is not, then one of the fundamental aspects of the Spirit is not in your life. ஏனென்றால் அது இல்லை என்றால் தேவனுடைய ஆவியானவரின் ஒரு அடிப்படையான ஒரு காரியமே உங்கள் வாழ்க்கையில் இல்லை என்று அர்த்தம். Here's what Romans 8:4 says. இன்றைக்கு ரோமர் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது. The later part of that verse. அதன் பின்பகுதி இவ்வாறு சொல்கிறது. Who do not live according to the flesh but according to the Spirit. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், சொல்லுங்க படிங்க. ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். நீங்க எதன்படி உங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கீங்க? How are you leading your life today? நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு நடத்துகிறீர்கள் என்று. It is not an ordinary question. இது ஒரு சாதாரணமான கேள்வி அல்ல. It is a loaded question I am asking. நான் ஒரு நிரப்பப்பட்ட ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன் என்று. Whatever you are doing in your life, நீங்கள் என்ன உங்கள் வாழ்க்கையில் செய்தாலும், how are you leading it today? நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எவ்வாறு Are நடத்துகிறீர்கள் you என்று. leading it according to your flesh? நீங்கள் மாம்சத்தின்படி உங்கள் வாழ்க்கையை Or are you நடத்துகிறீர்களா, leading it according to the Spirit? இல்லை என்றால் ஆவியின்படி உங்கள் வாழ்க்கையை நடத்துகிறீர்களா? First, we must understand the difference. முதலாவதாக நாம் இது இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை அறிந்து Only கொள்ள then we வேண்டும். can understand how we are living our life. அதன் பிறகுதான் நீங்கள் எவ்வாறு நடக்கிறீர்கள் என்று அறிந்து கொள்ள முடியும். Every decision you make, உங்கள் வாழ்க்கையில் எடுக்கிற ஒவ்வொரு முடிவிலும் where does that decision come from? அந்த முடிவு எங்கே இருந்து வருகிறது? Sometimes we will put and we will discuss and we will dissect all the decisions in our life. சில நேரங்களில் நாம் எடுக்கிற எல்லா முடிவுகளையும் எடுத்து நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது We will come to a conclusion. நாம் ஒரு முடிவிற்கு வருவோம். Sometimes we will consult our better half. சில நேரத்தில் நாம் நம்மளுடைய அடுத்த பாதையை பார்க்கலாம். Should we do this? நாம் அவங்களிடத்துல கேட்கலாம், Then நாம் we இவ்வாறு செய்யலாமா? will go to the Lord. பின்பு நாம் தேவனிடத்தில் செல்வோம். We will put it before him. நாம் அவரிடத்தில் அதை முன்பாக வைத்து, And we say, Lord, give me this. ஆண்டவரே எனக்கு இதை தாரும் You know என்போம். what is happening there? உங்களுக்கு தெரியுமா அங்கே என்ன நடக்கிறது என்று? You go through the discussions. நீங்கள் அதை
பேசிவிட்டு you come to a conclusion, நீங்களாகவே ஒரு முடிவிற்கு வந்துவிட்டு you take it to the Lord, நீங்கள் பின்பு அதை ஆண்டவரிடம் எடுத்து and you சென்று say, Lord, give me this. ஆண்டவரிடம் சொல்வீர்கள், ஆண்டவரே இது எனக்கு தாரும். In this process, இந்த ப்ராசஸ்ல if you turn it head on, நீங்கள் அதை திருப்பி பார்க்கும் பொழுது in every decision you have in your life, உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற ஒவ்வொரு when முடிவிலும் you first go to the Lord, நீங்கள் முதலாவது தேவனிடத்திற்கு செல்லும் பொழுது before anything passes your mind, உங்கள் கண்களுக்கு முன்பாக ஏதாவது வருவதற்கு முன்பாக what is your will in this, Lord? ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், ஆண்டவரே இதில் உம்முடைய சித்தம் என்ன? When you are able to ask this question to God in every decision you make, நீங்கள் ஆண்டவரிடத்தில் இப்படி வந்து அவரிடத்தில் கேட்பதற்கு எல்லா முடிவு எடுப்பதற்கு முன்பாகவும் கேட்கும்போது the Spirit of God will move within you. ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளாக He will அசைவாடுவார். give you clear directions of what to do. அவர் உங்களுக்கு தெளிவான ஒரு வழிநடத்துதலை கொடுப்பார், என்ன செய்ய வேண்டும் See, for என்று. those of you who experienced it, நீங்கள் அதை யாரெல்லாம் அதை அனுபவித்திருக்கிறீர்களோ you cannot explain it with words. அதை நீங்கள் வார்த்தையாலே விவரித்து கூற முடியாது. There will be something there அதிலே ஏதாவது ஒரு காரியம் இருக்கும், telling you to do stuff. நீங்க இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி It will sound unreasonable, அது ஒரு ரீசனே இல்லாம இருக்கலாம். but there will be something in your life pointing you to do something. உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியம் உங்களை இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று When you are able to வழிநடத்த obey that voice நீங்கள் அந்த சத்தத்திற்கு and கீழ்ப்படுகிறீர்களா? apply it in your personal life, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் அதை வைத்துக் கொள்கிறீர்களா? then you are living your life according to the Spirit of God. அதன் பிறகுதான் நீங்கள் தேவ ஆவியானவரின் படி உங்கள் வாழ்க்கையை நடத்துகிறீர்கள். Check your life today. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை சோதித்து What is the பாருங்கள். state of your Christian life? உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையின் நிலைமை என்ன Who இன்றைக்கு? is directing your decisions in your life today? உங்கள் வாழ்க்கையின் முடிவுகளை யார் உங்களை வழிநடத்துகிறவராக இருக்கிறார்? Your desires, உங்களுடைய விருப்பங்களா, your intellect, உங்களுடைய அறிவா, or what the society will say? இல்லனா சமுதாயம் என்ன சொல்லும் என்பதா? Or is it the Lord directing your life today? இல்லை என்றால் ஆண்டவர் தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களை Check நடத்துகிறாரா? your life today. உங்கள் வாழ்க்கையை சோதித்து பாருங்கள். A இன்றைக்கு believer's life must be directed by the Spirit of God. விசுவாசியின் வாழ்க்கையிலே அவர் கண்டிப்பாக ஆவியானவரின் நடத்துதல் இருக்க வேண்டும். When a man is directed by the Spirit of God, ஒரு மனிதன் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படும் when பொழுது everything falls into place, God will be there. எல்லா காரியங்களும் ஒரு இடத்திலே வரும் பொழுது தேவன் அங்கே இருக்க வேண்டும். Check your life, my brothers and sisters. உங்கள் வாழ்க்கையை சோதித்து பாருங்கள் சகோதர Take சகோதரிகளே. this point very seriously. இந்த ஒரு காரியத்தை மிகவும் முக்கியமாக Live எடுத்துக்கொள்ளுங்கள். your life according to the Spirit of God. உங்கள் வாழ்க்கையை தேவனுடைய ஆவியானவரின் விருப்பத்தின்படி நடத்துங்கள். If this is not you, இது நீங்களாக இல்லை என்றால் go home today. நீங்கள் வீட்டிற்கு சென்று Tell him, Lord, teach me how to live by your Spirit. ஆண்டவரிடத்திலே கேளுங்கள், ஆண்டவரே உம்முடைய ஆவியின் நடத்துதலின்படி எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத் தாரும். You know what happens? இது என்ன நடக்கிறது என்று See, தெரியுமா? whenever you go to the presence of God, நீங்க தேவ பிரசன்னத்திற்கு எப்பொழுதெல்லாம் செல்கிறீர்களோ, and whenever you ask him something in accordance to his will, எப்பொழுதெல்லாம் அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் எதையாவது கேட்கிறீர்களோ, absolutely it will be answered. கண்டிப்பாக அதற்கு பதில் There வரும். is no room for that prayer not to be answered. அங்கே பதில் இல்லை என்பதற்கான இடமே இல்லை. When you go and ask for other things, there is a room that the prayer will not be answered. நீங்கள் மற்ற காரியங்களுக்காக போய் நிற்கும் பொழுது ஒருவேளை அங்கே பதில் இல்லாமல் இருக்கலாம். But whenever you go to the presence of God, ஆனால் நீங்க எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்திற்கு and when you செல்கிறீர்களோ, ask him something in accordance to his will, அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் கேட்கிறீர்களோ, 100%, 100% certainly, கண்டிப்பாக the Lord will answer your prayer. ஆண்டவர் உங்கள் ஜெபத்திற்கு பதில் And what தருவார். is his will here in the book of Romans 8:4b? இங்கே ரோமர் 8:4 தேவனுடைய சித்தம் என்ன? To live your life according to the Spirit. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தேவனுடைய ஆவியானவரின் So when நடத்துதலின்படி you go வாழ்வது. to the presence of God, நீங்கள் தேவ சமூகத்திற்கு செல்லும் and you பொழுது say, teach me to live by your Spirit, Lord, நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய எனக்கு God கற்றுத் will தாரும் என்று answer. கேட்கும் பொழுது தேவன் God- பதில் God கொடுப்பார். will answer. ஆண்டவர் பதில் கொடுப்பார். Definitely he will answer. கண்டிப்பாக அவர் பதில் Are you கொடுப்பார். prepared to do this today? இன்றைக்கு அதை செய்வதற்கு நீங்கள் ஆயத்தமாக Go to God இருக்கிறீர்களா? and ask him. ஆண்டவரிடத்தில் சென்று அதை கேளுங்கள். Hallelujah. ஹல்லேலூயா. Do not take what I am telling you lightly, my brothers and sisters in நான் Christ. சொல்வதை சாதாரணமாக எடுத்து விடாதீர்கள் The சகோதர anointing of the சகோதரிகளே. Spirit is an earmarking of a believer. தேவனுடைய ஆவியானவரின் நடத்துதலின்படி வாழ்வது உங்களுடைய வாஞ்சையாக இருக்க வேண்டும். Romans 8:5. ரோமர் 8:5 Look how beautiful the Bible is. இங்கே வேதாகமம் எவ்வளவு அழகாக சொல்கிறது என்பதை Those பாருங்கள். who live according to the flesh மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் have their mind set on what is in the flesh desires. அவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். But those who live in accordance to the Spirit ஆவியின்படி நடக்கிறவர்கள் have their mind set on what the Spirit desires. ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். What is your mind set on today? இன்றைக்கு உங்களுடைய மனது எதை What சிந்திக்கிறது? is that which is occupying most of your time today? உங்களுடைய சிந்தனைகளை எல்லா நேரங்களும் நிரப்பிக் கொண்டிருக்கிற காரியம் இன்றைக்கு Examine எதுவாக your mind இருக்கிறது? for a few minutes. உங்களுடைய சிந்தனைகளை இன்றைக்கு சில நிமிடங்கள் ஆராய்ந்து பாருங்கள். What is it that is occupying your mind 24 hours in a day? 24 மணி நேரமும் உங்களுடைய சிந்தனையில் நிரம்பி இருக்கிற காரியம் என்னவாக Are இருக்கிறது? they the desires of the flesh? அது உங்களுடைய மாம்சத்தின் சித்தங்களாக இருக்கிறதா? Or are they according to what the Spirit of God wants you to be? இல்லை என்றால் ஆவியானவர் உங்களை என்னவாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதுவாக இருக்கிறதா? How many of you sat in church today? இன்றைக்கு எத்தனை பேர் சபையில உட்கார்ந்து Can say இருக்கிறீர்கள்? that I am doing what the Spirit
Spirit of God desires me to do. ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை நான் செய்கிறேன் என்று சொல்ல உங்களால் முடியுமா? I challenge you today, my brothers and sisters in Christ. உங்களிடத்தில் நான் சவாலாக கூறுகிறேன் As a சகோதர Christian சகோதரிகளே, and the child of the Almighty God, ஒரு கிறிஸ்தவராக வல்லமையாக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் you must live your life according to the Spirit of God. நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை ஆவியானவரின் நடத்துதலின்படி வாழ If வேண்டும். you are not living by the Spirit of God, நீங்கள் ஆவியானவரால் நடத்தப்படவில்லை என்றால் you are fooling yourself. நீங்கள் உங்களை நீங்களே முட்டாளாக்கி I'm sorry கொண்டிருக்கிறீர்கள். I'm being harsh with you, but you are fooling yourself. நான் கடினமாக கூறுவதற்காக மன்னிக்க வேண்டும், ஆனால் உண்மையாகவே நீங்கள் உங்களை முட்டாளாக்கி Your minds கொண்டிருக்கிறீர்கள். must be set on the Spirit of God. உங்களுடைய சிந்தனைகள் ஆவியானவரின் நடத்துதலின்படி இருக்க வேண்டும். What the Spirit desires. ஆவியானவர் என்ன விரும்புகிறாரோ, How would you know what the Spirit desires in your life? எப்படி உங்களுக்கு தெரியும் ஆவியானவர் என்ன விரும்புகிறார் உங்கள் வாழ்க்கை Unless He's குறித்து என்று? within you, your counselor, how is He going to tell you what the Spirit of God desires? அவர் உங்களுக்குள்ளாக இருந்து ஒரு தேற்றரவானாக இருக்கிறபடியால் அவரால் சொல்ல முடியும் தேவன் என்ன விரும்புகிறார் என்று. Biblically, வேதாகமத்தின்படி when the Bible talks about the anointing of the Holy Spirit in a believer's life, வேதாகமம் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை குறித்து விசுவாசியின் வாழ்க்கையில் உள்ள காரியங்களை குறித்து கூறும் பொழுது the Spirit doesn't exist outside. ஆவியானவர் வெளியே மாத்திரம் இருக்கிறவராக அல்ல, He is in you, அவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். embodied in you. அவர் உங்களுடைய சரீரத்திற்குள்ளாக வாசம் That is why பண்ணுகிறார். the Bible says you're the temple of the living God. எனவேதான் வேதாகமம் சொல்கிறது நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா In இருக்கிறீர்கள். the Old Testament, பழைய ஏற்பாட்டு the காலத்திலே Spirit of God was in the temple and the tabernacle. தேவனுடைய ஆவியானவர் ஆலயத்திலேயும் ஆசரிப்பு கூடாரத்திலேயும் இருந்தார். But today you are the tabernacle of the living God. ஆனா இன்றைக்கு நீங்கள் தான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆசரிப்பு கூடாரமாக You இருக்கிறீர்கள். cannot consider yourself to be a Christian if you are not filled by the Spirit of God. நீங்கள் ஒரு தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்படாமல் இருப்பீர்கள் என்றால் கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொள்வதற்கே அர்த்தமில்லை. Some of you are filled by the Spirit of God, ஒருவேளை நீங்கள் சிலர் ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கலாம், but you are not living your life according to the Spirit of God. ஆனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய ஆவியானவரின் நடத்துதலின்படி நடத்தாமல் You are இருக்கலாம். extinguishing the power of the Spirit. நீங்கள் ஆவியானவரின் வல்லமையை அனுபவிக்கிறீர்கள், You have put him in a corner and you have kept him silent. ஆனால் அவரை ஒரு மூலையில் வைத்து அவரை அமைதியாக You are வைத்திருக்கிறீர்கள். not listening to his voice. அவருடைய சத்தத்திற்கு நீங்கள் கவனிக்கவில்லை. God is speaking to you today. ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். How are you living your life? எப்படி உங்கள் வாழ்க்கையை இன்றைக்கு Check your நடத்துகிறீர்கள்? life today. சோதித்து பாருங்கள் Are உங்கள் you living your life வாழ்க்கையை. according to the wisdom that comes from the Spirit of God? தேவனுடைய ஆவியிலிருந்து வருகிற ஞானத்தினால் உங்கள் வாழ்க்கையை நடத்துகிறீர்களா? David knew this very well. இது தாவீதுக்கு நன்றாக தெரியும். When he had sinned with Bathsheba, தாவீது பத்சேபாளிடத்தில் he was பாவத்துக்கு afraid உட்பட்டபோது that God will take his spirit away from him. அவர் பயந்து கொண்டார், பரிசுத்த ஆவியை தன்னிடத்திலிருந்து தேவன் எடுத்துக்கொள்வாரோ என்று. And those are the words Ajay read at the beginning of the sermon. அதுதான் service. இந்த ஆராதனையின் ஆரம்பத்திலே அஜய் வாசித்த He வேத says, பகுதி. create in me a pure heart, O God, ஆண்டவரே புது இருதயத்தை என்னுடைய இருதயத்திலே and renew சிருஷ்டியும், a steadfast spirit within me. உம்முடைய ஆவியை என்னுடைய இருதயத்திலே உயிர்ப்பியும் என்று Do not சொல்கிறார். take your Holy Spirit away from me. உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும் You என்கிறார். see those words? இந்த வார்த்தைகளை A கவனித்தீர்களா? man led by the Spirit of God ஒரு மனிதன் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படும் is பொழுது using everything that Ezekiel chapter 20:36 said. அது அவர் எசேக்கியேல் 36 அதிகாரத்தில் உள்ள 26 27 வசனங்களை உபயோகப்படுத்துகிறார். Create in me a pure heart, O Lord. ஆண்டவரே புதிய இருதயத்தை என்னுடைய இருதயத்திலே What does சிருஷ்டியும். Ezekiel say? அங்க எசேக்கியேல் என்ன I சொல்கிறார்? will give you a new heart. நான் உனக்கு புதிய இருதயத்தை I will கொடுப்பேன், put my spirit in you. என்னுடைய ஆவியை உன்னுடைய உள்ளத்திலே And I வைத்து will move you to follow my degrees. என் நியாயங்களில் நடக்க உன்னை பண்ணுவேன் என்று சொல்கிறார். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Are you all with me today? நீங்கள் எல்லாரும் என்னோடு இருக்கிறீர்களா Romans இன்றைக்கு? 8:14. ரோமர் 8:14 Look what the Bible says. அங்க வேதாகமம் என்ன சொல்கிறது என்று For பாருங்கள். those who are led by the Spirit of God are the children of God. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் We இருக்கிறார்கள். sing these songs saying, Appa, you're my father and you're my mother. நாம் பாடலிலே பாடுகிறோம், ஆண்டவரே நீர்தான் என்னுடைய தகப்பன் தாய் என்று. ஒரு தாய் தேற்றுவதை போல அருமையான பாடல் நம்ம பாடுறோம். We sing the song very well. நாம் அந்த பாடல்களை நன்றாக பாடுகிறோம். But to be the child of the living God, ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதற்கு, to be the child of the living God who is our father, நம்முடைய தகப்பனாய் இருக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதற்கு the Bible categorically states வேதாகமம் இவ்வாறு தெளிவாக கூறுகிறது. there is no two ways to interpret it. அதற்கு இரண்டு வழிகள் இல்லை அதை The சொல்வதற்கு. book of Romans chapter 8, ரோமர் 8 அதிகாரத்தில் இவ்வாறு இருக்கிறது. which titles and said a life through the Spirit. அது வேதாகமம் இவ்வாறு சொல்கிறது, தேவனுடைய ஆவியினால் வருகிற வாழ்க்கை என்று. This is what it says. இதுதான் அவர் அது சொல்கிறது. Those who are led by the Spirit of God தேவனுடைய ஆவியினால் எவர்கள் நடத்தப்படுகிறார்களோ are the children of God. அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். Do you consider yourself to be a child of the Lord? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்ல முடியுமா இப்பொழுது? Then you must be led by the Spirit of God. அப்படி என்றால் நீங்கள் உண்மையாகவே தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட In வேண்டும். the book of 1 Samuel chapter 10, 1 சாமுவேல் 10 we அதிகாரத்தில் see God changing Saul's heart. இங்கே நாம் பார்க்கிறோம் தேவன் சவுலின் இருதயத்தை We மாற்றுகிறார். see that God puts his spirit upon Saul. இங்கே நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் அவருடைய ஆவியை சவுலின் இருதயத்தில் வைக்கிறார். Then in the New Testament,
புதிய ஏற்பாட்டிலே there is another Saul that we are very well aware of. நாம் எல்லாருக்கும் தெரிந்த மற்றொரு சவுல் இருக்கிறார். The book of Acts chapter 9. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம். I will be finished in 10 minutes, 15 minutes. இன்னும் 10-15 நிமிடத்தில் நாம் முடித்து விடுவோம். Stay with me. என் கூட இருங்க. Don't lose your attention. It's very important we get hold of this. உங்கள் கவனத்தை சிதற விடாதீர்கள். இது மிகவும் முக்கியமான காரியமாக இருக்கிறது. Look what is happening in Acts chapter 9. இங்கே அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்கிறது என்று பாருங்கள். 7,000 years after the book of Ezekiel was written. எசேக்கியேல் எழுதப்பட்டு 7000 ஆண்டுகளுக்கு பின்பாக In Acts chapter 9 verse 10. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். The Bible says, வேதாகமம் சொல்கிறது, in Damascus there was a disciple named Ananias. தமஸ்குவிலே அனனியா என்னும் பெயருள்ள ஒரு சீஷன் இருந்தான். The Lord called him in a vision. அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, and Ananias said, yes Lord. அவன் ஆண்டவரே என்றான். and verse 11. 11ஆம் வசனம். The Lord told Ananias, அப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், go to the house on Judas and Straight Street. நீ எழுந்து நேர் தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய் and ask for a man from Tarsus called Saul. அங்கே தர்சு பட்டணத்தினாகிய சவுல் என்னும் பெயருள்ள ஒருவனை தேடு. verse 13 says, 13ஆம் வசனம் சொல்கிறது, Lord, Ananias answered, அனனியா சொல்கிறார், ஆண்டவரே, I have heard many reports about this man. இந்த எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு நடந்த பொல்லாங்குகளை இவன் செய்தான் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். He says, Lord, I've heard about the bad things Saul has done. அவன் செய்த எல்லா பொல்லாதான காரியங்களையும் நான் கேட்டிருக்கிறேன். verse 15. 15ஆம் வசனத்தில், but the Lord said to Ananias, அப்பொழுது ஆண்டவர் அனனியாவிடத்தில் சொல்கிறார், go, போ, போ, this is the man I have chosen. இதுதான் நான் தெரிந்து கொண்ட மனிதன். to be my instrument as a voice to the Gentiles. அங்கே புறஜாதிகளுக்கு நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். and in verse 17, அங்கே 17ஆம் வசனத்தில், the Bible says, வேதாகமம் சொல்கிறது, Ananias went to the house and entered it. அங்கே அனனியா அந்த வீட்டுக்குள் பிரவேசித்தார். I want you to consider what is happening here. நான் இங்கே நடக்கிற ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். God has a purpose. ஆண்டவர் ஒரு நோக்கத்தை God வைத்திருந்தார். has a plan for a particular man called Ananias. அங்கே அனனியா என்கிற ஒரு மனிதனுக்கு ஒரு திட்டத்தை ஆண்டவர் God வைத்திருந்தார். appears to him in a vision. அவனுக்கு ஆண்டவர் தரிசனத்திலே This தரிசனமாகிறார். man was able to interpret that vision and understand that God was calling him. அந்த மனிதனுக்கு அந்த தரிசனத்தின் அர்த்தத்தை ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை புரிந்து கொள்ள When முடிந்தது. the Lord calls Ananias, பின்பு ஆண்டவர் அனனியாவை the கூப்பிடுகிறார். Bible says, வேதாகமம் சொல்கிறது, he said, yes Lord. அவன் சொன்னான், ஆண்டவரே. yes Lord. ஆமா ஆண்டவரே. How many of you sat in church today? எத்தனை பேர் இன்றைக்கு சபையில When you இருக்கிறீர்கள்? hear the voice of God, நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் பொழுது are saying yes Lord, ஆமா ஆண்டவரே, or are you saying could it be the Lord? நீங்கள் இல்லை என்றால் நீங்கள் இவ்வாறு சொல்கிறீர்களா, இது ஆண்டவரா என்று? Give me a confirmation Lord. எனக்கு ஒரு உறுதியை கொடும் ஆண்டவரே என்று. Perhaps I misunderstood Lord. ஒருவேளை நாம் உம்மை தவறாக அறிந்திருக்கலாம் என்று. Here is a man anointed by the Spirit of God. இங்கே தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதன் When the Lord சொல்கிறார். calls him, அவனை ஆண்டவர் கூப்பிடும் பொழுது he says yes Lord. அவன் சொல்கிறான், ஆமா ஆண்டவரே. God gives this man an instruction. இந்த மனிதனுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை கூறுகிறார். A churning of the Spirit. அங்கே ஆவியானவருடைய ஏவுதல் இருக்கிறது. Saying go Ananias. ஆண்டவர் சொல்கிறார், நீ போ அனனியாவே. Ananias' reasoning comes into mind. இங்கே அனனியாவிற்கு சில காரியங்கள் அவன் கண்களுக்கு முன்பாக He வருகிறது. says, Lord, this man is killing all the Christians. அவன் சொல்கிறான், ஆண்டவரே, கிறிஸ்தவர்களை கொலை செய்த மனிதன் இவன் You அல்லவா? are asking me to go there, Lord. நீர் என்னை அங்கே அவனிடத்திற்கு போக சொல்கிறீர். Even in our lives, இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் கூட when God calls us, ஆண்டவர் நம்மை கூப்பிடும் பொழுது we come up with 101 excuse. நாம 101 காரியங்களோடு அவரிடத்தில் வருவோம். I can't sing. என்னால் பாட முடியாது. I can't pray. என்னால் ஜெபிக்க முடியாது. Message, how can I give a message? நான் எப்படி செய்தி கொடுக்க முடியும்? Or what can I do in the church? நான் சபையில என்ன செய்ய முடியும்? When God calls you, ஆனால் ஆண்டவர் உங்களை we கூப்பிடும் give பொழுது him all of these responses. அவர் இந்த எல்லா பதில்களையும் நாம் அவரிடத்தில் சொல்கிறோம். See, there are one single words in the Bible that always astonishes me. இங்க வேதாகமத்துல ஒரு வசனம் எப்பொழுதுமே என்னை பிரமிக்க பண்ணும். There are single words. ஒரே ஒரு வசனம். When God saw the storm, ஆண்டவர் அங்கே புயலை அனுப்பும் பொழுது he says, "Ireyade, be still." He says, "Be still." ஆண்டவர் சொல்கிறார், இறையாதே, அமைதலாயிரு. Two words. இரண்டு வார்த்தைகள். Here look at what God says to Ananias. இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார் அனனியாவிடத்தில்? Go. நீ போ. ஒரே ஒரு வார்த்தை, go. Only one word. ஆண்டவர் சொல்கிறார், போ. God says, I am going to use Saul to achieve my purpose. அங்கே ஆண்டவர் சொல்கிறார், சவுலை என்னுடைய நோக்கத்திற்காக நான் தெரிந்து There is கொண்டிருக்கிறேன். something here that we can very easily miss. இங்கே ஒரு எல்லாரும் ஒரு காரியத்தை தவறவிடக்கூடும். Here is Ananias, இங்கே அனனியா இருக்கிறார். an anointed man of God. ஆண்டவரால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு மனிதன். God speaking to him. ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். God giving him visions. அவனுக்கு ஆண்டவர் Why தரிசனங்களை cannot கொடுக்கிறார். God use Ananias to preach to the Gentiles? ஏன் ஆண்டவர் அனனியாவை கொண்டு புறஜாதிகளுக்கு Why does பிரசங்கிக்கலாமே? he want Saul? ஏன் ஆண்டவர் சவுலை கூறுகிறார்? See, the point is, இங்கே சொல்ல வருகிற காரியம் in your என்னவென்றால், Christian life, உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் every of you have a responsibility. நீங்கள் எப்பொழுதாவது
பொறுப்பை கொண்டிருப்பீர்கள் God has என்றால் chosen you for a purpose. ஆண்டவர் உங்களை ஒரு நோக்கத்திற்காக தெரிந்து He will கொண்டிருக்கிறார். accomplish that purpose only through you. அந்த நோக்கத்தை அவர் உங்கள் மூலமாக மாத்திரம் He தான் will put நிறைவேற்றுவார். people in your life to direct you towards that purpose. உங்களுடைய வாழ்க்கையில் அவர் சில ஜனங்களை கொண்டு வந்து அந்த நோக்கத்திற்கு நேராக உங்களை But நடத்துவார். only you can achieve that purpose. ஆனால் அந்த நோக்கத்தை நீங்கள் மாத்திரம் தான் நிறைவேற்ற முடியும். When God explained to him, ஆண்டவர் அதை வெளிப்படுத்தி கூறும் பொழுது the Bible says, வேதாகமம் சொல்கிறது, Ananias went to the house and entered it. அங்கே அனனியா அந்த வீட்டுக்குள் பிரவேசித்தான். See, in Acts 2:17 the Bible says, அப்போஸ்தலர் 2:17 வசனத்தில் In வேதாகமம் the இவ்வாறு last சொல்கிறது, days, கடைசி I will நாட்களில் pour out my spirit on all the people. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை Your ஊற்றுவேன். sons and daughters will prophesy. உங்களுடைய குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் Your young சொல்வார்கள். men will see visions. உங்களுடைய வாலிபர் தரிசனங்களை And your பார்ப்பார்கள். old men will dream dreams. உங்களுடைய மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். Here is a man, Ananias. இங்கே ஒரு மனிதன் இருக்கிறார், அனனியா. There, God's Spirit is showing this man visions to accomplish his purpose. தேவனுடைய ஆவியானவர் தரிசனங்களை காண்பித்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற இந்த மனிதனை See, in Romans பயன்படுத்துகிறார். 8b, இங்கே ரோமர் 8 அதிகாரம் the Spirit of, பாருங்கள். it says the Spirit of God dwells within us. இங்கே தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் In பண்ணுகிறார். verse 26 it says, 26 வசனத்தில் இவ்வாறு சொல்கிறது, it helps us in our weakness. நம்மளுடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் In அவர். verse 4 we saw the Bible says, 4 வசனத்தில் வேதாகமம் இவ்வாறு they சொல்கிறதை don't walk பார்த்தோம். by the flesh but they walk by the Spirit of God. அவர்கள் மாம்சத்தின் படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறார்கள். Take these three things, இந்த 3 காரியங்களையும் apply எடுத்துக்கொள்ளுங்கள். to what happened to Ananias. இங்கே அனனியாவின் வாழ்க்கையில் நடக்கிறதை நீங்கள் The Spirit எடுத்து of God is பாருங்கள். dwelling within him. அவனுக்குள்ளாக தேவனுடைய ஆவியானவர் வாசம் He பண்ணுகிறார். was weak. He said, Lord, how can I go to this murderous man? அவன் பலவீனமாக இருக்கிறான். ஆண்டவரே, இந்த கொலைபாதகனிடத்தில் நான் எவ்வாறு The செல்வேன் என்று Spirit of சொல்கிறார். God helps you in your weakness. தேவனுடைய ஆவியானவர் உங்களுடைய பலவீனங்களில் உங்களுக்கு உதவி செய்கிறார். Your weakness may be sin, ஒருவேளை உங்களுடைய பலவீனம் பாவமாக or இருக்கலாம். your weakness may be disobedience. ஒருவேளை உங்களுடைய பலவீனம் கீழ்ப்படியாமையாக But the இருக்கலாம். Spirit of the God is essential so that He will help you in your weakness. ஆனால் தேவனுடைய ஆவியானவர் உங்களுடைய பலவீனங்களில் உதவி செய்வதற்கு முக்கியமானவராக இருக்கிறார். When we go back to the book of 1 Samuel 10, 1 சாமுவேல் 10 அதிகாரத்திற்கு we நாம் picked செல்லும் up பொழுது 3 verses. அங்கே நாம் 2 வசனங்களை The எடுத்துக்கொண்டோம். Bible says God changed Saul's heart. அங்கே வேதாகமம் சொல்கிறது, சவுலின் இருதயத்தை தேவன் The மாற்றினார். Bible says that the Spirit of God came powerfully upon Saul. அங்கே வேதாகமம் சொல்கிறது, தேவனுடைய ஆவியானவர் வல்லமையாக சவுலின் மேல் And வந்தார். the people look at them. அவரை சுற்றி இருந்த ஜனங்கள் And பார்த்தார்கள். says, what happened to this Saul? அவர்கள் சொன்னார்கள், இங்கே சவுலுக்கு நடந்தது என்ன? This is son of Kish. What has happened to him? கீசின் குமாரனுக்கு வந்தது என்ன The என்றார்கள். very same thing. அதே காரியம்தான். The very same thing அதே காரியம்தான் happens to Saul here in the New Testament. இங்கே புதிய ஏற்பாட்டில் இருந்த சவுலுடைய வாழ்க்கையிலும் நடக்கிறது. Acts 9:11 says, அங்கே அப்போஸ்தலர் 9 அதிகாரம் 11 வசனம், when Ananias goes and tells Saul, அங்கே அனனியா சென்று சவுலிடத்தில் சொல்லும் பொழுது, the Lord has sent me, Saul, சவுலே, தேவன் என்னை உன்னிடத்திற்கு அனுப்பினார். to cure you of your blindness. நான் உன்னுடைய குருடாக்கப்பட்ட கண்களை And the Bible திறக்கிறேன். says that God anointed Saul with the Spirit. அங்கே வேதாகமம் சொல்கிறது, தேவன் அவருடைய ஆவியினால் சவுலை நிரப்பினார். And catch what happens in 9:21. அங்கே 9 அதிகாரம் 21 வசனத்தில் என்ன நடக்கிறது And என்று all பாருங்கள். those who heard Paul அங்கே பவுலை குறித்து கேள்விப்பட்ட ஜனங்கள் were எல்லாரும், astonished. அவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். And they asked, அவர்கள் கேட்கிறார்கள், isn't this the man who raised havoc in Jerusalem? இந்த எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்கிறவர்களை நாசமாக்கினவன் இந்த மனிதன் அல்லவா? Wasn't this man the one who murdered the first Christians? இவன் முதலாவது கிறிஸ்தவர்களான ஜனங்களை கொலை செய்த இந்த மனிதன் அல்லவா இது? For those of you who missed it, நீங்கள் அதை ஒருவேளை தவற விட்டிருக்கலாம். Saul was standing guarding the clothes அங்கே சவுல் தான் அங்கே வஸ்திரங்களை காவல் காத்து for கொண்டிருந்தான். the people who were murdering Stephen. அங்கே ஸ்தேவானை கொலை செய்த ஜனங்களுடைய வஸ்திரங்களை காவல் காத்தான். This man who was so zealous for God where he was murdering the Christians, இங்கே அந்த மனிதன் வைராக்கியமாக கிறிஸ்தவர்களை கொலை செய்வதற்கு இருந்தான். when the Spirit of God came upon him, அவனுக்குள்ளாக தேவனுடைய ஆவியானவர் வந்த people பொழுது are astonished. அங்கே ஜனங்கள் எல்லாரும் They said, ஆச்சரியப்பட்டார்கள். what happened to this man? அவர்கள் சொல்கிறார்கள், இந்த மனிதனுக்கு நடந்தது என்ன You see என்கிறார்கள். what is happening here? இங்கே என்ன நடக்கிறது என்று பாருங்கள். God is giving him a new heart. அவனுக்கு ஆண்டவர் புதிய இருதயத்தை God is கொடுக்கிறார். giving him a new spirit. அவனுக்கு ஒரு புதிய ஆவியை God கொடுக்கிறார். is taking away this heart of stone from Saul. அவனுக்கு கல்லான இருதயத்தை சவுலின் இருதயத்திலிருந்து எடுக்கிறார் God தேவன். is giving him a heart of flesh. அவனுக்கு ஆண்டவர் சதையான இருதயத்தை God கொடுக்கிறார். is putting a spirit within Paul. ஆண்டவர் அவருடைய ஆவியை பவுலின் இருதயத்திற்குள்ளாக And God வைக்கிறார். moves in Paul's life so that his desires are fulfilled. அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் சவுலை ஏவ All தொடங்குகிறார். through the New Testament, இவை எல்லாம் புதிய ஏற்பாடு we see முழுவதும் how Paul is directed by the Spirit of God. நாம் பார்க்கலாம் பவுல் எவ்வாறாக தேவனால் வழிநடத்தப்பட்டார் In என்று. one point in time, ஒரு நேரத்தில் அவனுடைய வாழ்க்கையில் Saul wants to go into Asia Minor.
சவுல் ஆசியா தேசத்திற்கு செல்ல But the விரும்பும்போது Spirit of God prevents him from going there. அங்கே தேவனுடைய ஆவியானவர் வந்து அங்கே செல்வதற்கு அவனை தடை What is செய்கிறார். the point I am making? நான் இங்கே சொல்ல வருகிற காரியம் You may என்னவென்றால், say, I am not a Paul. நான் பவுல் இல்லை, I am not Ezekiel. நான் எசேக்கியேல் இல்லை, But you are the child of the Almighty God. ஆனால் நீங்கள் வல்லமையான தேவனுடைய பிள்ளைகள். God has promised to give you His Spirit. ஆண்டவர் அவருடைய ஆவியை கொடுப்பதற்கு உங்களுக்கு வாக்குத்தத்தம் If you செய்திருக்கிறார். carry the Spirit of God, நீங்கள் தேவனுடைய ஆவியை சுமந்து செல்வீர்கள் you are என்றால் not the same person again. நீங்கள் மீண்டுமாக அதே நபராக இருக்க You போவதில்லை. cannot be the same person again. நீங்கள் அதே நபராக மீண்டும் இருக்க போவதில்லை. You will be transformed. நீங்கள் மறுரூபமாக்கப்பட்டவர்களாக You will be a இருப்பீர்கள். completely different person. நீங்கள் முழுவதுமாக வித்தியாசமான You நபராக will இருப்பீர்கள். not be able to fall into the trap of sin. நீங்கள் அங்கே பாவம் என்கிற கண்ணியில் அகப்படுகிறவர்களாக இருக்க மாட்டீர்கள். Is that you today? இன்றைக்கு அது நீங்களாக இருக்கிறீர்களா? My brother and sister in Christ. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர Is சகோதரிகளே, that you today? அது இன்றைக்கு நீங்களாக இருக்கிறீர்களா? Do not pass it by and say, this is not for me. இது எனக்கு அல்ல என்று நீங்கள் அதை தவறவிட்டு கடந்து செல்கிறவர்களாக God wants இருக்காதீர்கள். to use you. ஆண்டவர் உங்களை உபயோகப்படுத்த விரும்புகிறார். God wants to anoint you with the Spirit of God. அவருடைய ஆவியினாலே உங்களை நிரப்ப விரும்புகிறார். Hallelujah. ஹல்லேலூயா. So here we see in the book of Samuel 10, இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் 1 சாமுவேல் 10 God அதிகாரத்தில் wants to use Saul to become the king of Israel. ஆண்டவர் சவுலை இஸ்ரவேலின் ராஜாவாக உருவாக்கி பயன்படுத்த First he விரும்பினார். has to change his heart முதலாவதாக அவனுடைய இருதயத்தை அவர் மாற்ற so that வேண்டும். he can be moved by the Spirit of God, so that he can lead his people. ஏனென்றால் அவன் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்ட அவருடைய ஜனங்களை நடத்துகிறவனாக இருக்க Why முடியும். is God doing this? ஏன் ஆண்டவர் இதை செய்கிறார்? He himself wanted to lead the nation Israel. அவர்தானே அவர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்த But விரும்பினார். the people say, no, I don't want you. ஆனால் ஜனங்கள் சொன்னார்கள், ஆண்டவரே நீர் எங்களுக்கு வேண்டாம், Give us a king. எங்களுக்கு ஒரு ராஜாவை தாரும். This merciful God, அவர் இரக்கமுள்ள தேவன். this merciful God இந்த இரக்கமுள்ள தேவன் looks at his people அவருடைய ஜனங்களை பார்த்து and say, they have rejected me, அவர் சொன்னார், இவர்கள் என்னை but தள்ளினார்கள், I'll give them what they want. ஆனால் அவர்கள் விரும்புகிறதை நான் அவர்களுக்கு But what கொடுக்கிறேன். does he do? ஆனால் அவர் என்ன செய்தார்? He puts a man as their king, அவர் ஒரு மனிதனை ராஜாவாக and ஏற்படுத்தி, he wants to drive his heart by his anointing. ஆனால் அவனுடைய இருதயத்தை அவருடைய வல்லமையின் மூலமாக நடத்த விரும்பினார். That is what happens to a man when he is anointed by the Spirit of God. அதுதான் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதனின் வாழ்க்கையில் And நடக்கிறது. God knew ஆண்டவருக்கு தெரியும். Saul is a man, சவுல் ஒரு மனிதன், the Old Testament Saul. பழைய ஏற்பாட்டு சவுல். He says, okay, I've given you a new heart and anointed you with the Spirit. அவர் சொல்கிறார், நான் உனக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுத்து என்னுடைய ஆவியினால் நிரப்பி விட்டேன். But this fellow may not believe me. ஆனால் இந்த மனிதன் என்னை ஒருவேளை நம்பாமல் So இருக்கலாம். Samuel says, எனவே சாமுவேல் சொல்கிறார், all that I'm telling you is in 1 Samuel chapter 10. நான் இப்பொழுது சொல்கிறதெல்லாம் 1 சாமுவேல் 10 அதிகாரத்தில் இருக்கிறது. If you go home and you read that, you will find all of what I'm narrating to you. நான் இப்பொழுது சொல்கிற எல்லா காரியங்களையும் நீங்கள் வீட்டில் சென்று இந்த அதிகாரத்தை வாசிப்பீர்கள் என்றால் தெரியும். God gives him 3 signs. அவனுக்கு ஆண்டவர் 3 அடையாளங்களை கொடுக்கிறார். But signs are so brilliant and accurate. அந்த எல்லா அந்த அடையாளங்கள் எல்லாமே மிகவும் ஆச்சரியமான அடையாளங்களாக The இருக்கிறது. location is very certain. அந்த எல்லா இடங்களும் மிகவும் குறிப்பான இடங்கள். The detail about the people he will meet is so specific. அவன் சந்திக்க போகிற ஜனங்களை குறித்து திட்டவட்டமான வெளிப்பாடுகள் அங்கே And the இருக்கிறது. words that the people who he meets speaks has also been prophesied to him. அவன் சந்திக்க போகிற ஜனங்கள் என்ன வார்த்தையை கூறுவார்கள் என்பது கூட தீர்க்கதரிசனமாக கூறப்பட்டது. The Lord gives all of these signs to Saul. இந்த எல்லா அடையாளங்களையும் ஆண்டவர் சவுலுக்கு In கொடுக்கிறார். the book of Samuel, the Bible says அங்கே சாமுவேலின் புத்தகத்தில் வேதாகமம் that சொல்கிறது, very same day, அதே நாளிலே all of these signs were fulfilled. அந்த எல்லா அடையாளங்களும் நிறைவேறின. Look at what is happening. இங்க என்ன நடக்கிறது என்று பாருங்கள். 5 minutes and I'm finished. இன்னும் 5 நிமிடத்தில் நான் முடித்து Stay விடுவேன். with me. என் கூட இருங்க. Look at what is happening here. இங்க என்ன நடக்கிறது என்று பாருங்கள். God is filling this man by his Spirit. ஆண்டவர் இந்த மனிதனை அவருடைய ஆவியினால் God நிரப்புகிறார். is giving him signs to show that it is he who is working in his life. ஆண்டவர் அடையாளங்களை கொடுத்து அவனுக்கு அவர்தான் அவனுடைய வாழ்க்கையில் செயல்படுகிறார் என்பதை நிரூபிக்க விரும்பினார். Has God given you signs in your life? உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் அடையாளங்களை Has கொடுத்திருக்கிறாரா? God spoken to you? ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறாரா? Has God revealed his purpose in your life? உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரா? Have you been following what God has told you? ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் தொடர்ந்து பின்பற்றுகிறீர்களா? The Bible is very clear of what Saul does. வேதாகமம் இங்கே தெளிவாக கூறுகிறது இங்கே என்ன சவுல் செய்தார் என்று. Astonishing thing happens to Saul. இங்கே ஆச்சரியமான காரியங்கள் சவுலின் வாழ்க்கையில் But நடக்கிறது. when the time comes for him to be anointed as a king 7 days later, ஆனால் அவனுக்கு நேரம் வரும்பொழுது அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு 7 நாட்கள் கழித்து Saul is nowhere to be found. அங்கே சவுலை காணவில்லை. The Bible is so beautiful in this. இங்கே வேதாகமம் அழகாக When கூறுகிறது, they go searching for Saul, அங்கே அவர்கள் சவுலை தேடி சென்ற பொழுது the Bible says வேதாகமம் சொல்கிறது, he is hiding amongst the baggage. அவன் தளவாடங்கள் இருக்கிற இடத்திலே தன்னை ஒளித்துக் This கொண்டிருந்தான். man is hiding amongst the baggage. இங்கே அவன் சவுல் தளவாடங்கள் இருக்கிற இடத்திலே ஒளித்துக் I கொண்டிருந்தான். have a question for you. நான் உங்களுக்கு ஒரு கேள்வியை வைத்திருக்கிறேன். Very important question. மிகவும் முக்கியமான கேள்வி. How many of you today எத்தனை பேர் இன்றைக்கு are hiding amongst the baggage? நீங்கள் தளவாடங்கள் இருக்கிற இடத்திலே ஒளித்துக் How கொண்டிருக்கிறீர்கள்? many of you are hiding amongst the baggage today? எத்தனை பேர் இன்றைக்கு தளவாடங்கள் அண்டையில் ஒளித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? Hiding from God.
ஆண்டவருக்கு மறைவாக ஒளித்துக்கொண்டு, hiding from his purpose. அவருடைய நோக்கத்திற்கு மறைவாக ஒளித்துக்கொண்டு, Do not want to do what he has asked you to do. அவர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னாரோ அதை செய்ய விரும்பாமல், Despite the signs and wonders that he has done in your life. உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்த அற்புத அடையாளங்களை எல்லாம் மறைத்து, Despite the calling he has in your life. உங்கள் வாழ்க்கைக்கு அவர் வைத்திருக்கிற அழைப்பை மீறி, My brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர are சகோதரிகளே, you hiding amongst the baggage today? நீங்கள் தளவாடங்களண்டையில் ஒளித்துக் கொண்டவர்களாக It is இருக்கிறீர்களா? time to come out. இது நீங்கள் வெளியே வருவதற்கான It is நேரம். time to come and accept the purpose of God in your life. வெளியே வந்து தேவனுடைய உங்கள் வாழ்க்கைக்கான திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இது. Hallelujah. ஹல்லேலூயா. We began at the 1 Samuel chapter 10. நாம் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தில் தொடங்கினோம். We are going through these series. நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். From each of these chapters, God is speaking to us and giving us instructions. இந்த ஒவ்வொரு அதிகாரத்திலிருந்தும் ஆண்டவர் நம்மோடு பேசி நமக்கு ஆலோசனைகளை கொடுக்கிறார். We are reading what happened in those days. அந்த நாட்களில் நடந்த காரியங்களை நாம் வாசிக்கிறோம். But we are taking it and seeing how it applies to our life today. ஆனால் இதை எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் இதை எவ்வாறு நாம் அபியாசப்படுத்துகிறோம் என்று பார்க்கிறோம். In chapter 10, 10ஆம் God அதிகாரத்தில் anoints Saul. ஆண்டவர் சவுலை அபிஷேகிக்கிறார். Today we saw how important it is to be anointed by the Spirit of God. இன்றைக்கு நாம் பார்த்தோம் தேவனுடைய ஆவியினால் அபிஷேகிக்கப்படுவது எவ்வளவு முக்கியம் We என்று. saw that despite God showing Saul the signs, நாம் பார்த்தோம் ஆண்டவர் சவுலுக்கு அடையாளங்களை கொடுத்தது மட்டுமல்லாமல் he was hiding amongst the baggage. அதன் பிறகும் அவன் போய் தளவாடங்களண்டில் ஒளித்துக் If you கொண்டான். do not take anything at all today, இன்றைக்கு நீங்கள் எதுவும் எடுத்துக்கொள்ளவில்லை என்றாலும் here are two things I want you to take away. நீங்கள் இந்த 2 காரியங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் You விரும்புகிறேன். must be anointed by the Spirit of God. நீங்கள் முதலாவதாக கண்டிப்பாக தேவ ஆவியினால் It is அபிஷேகிக்கப்பட்டிருக்க வேண்டும். fundamental for a Christian. அது கிறிஸ்தவத்தின் வாழ்க்கைக்கான அடித்தளம். Because a life of a Christian is a life lived according to the book of Romans 8. ஏனென்றால் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை என்பது ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்ட அந்த வசனங்களின்படி வாழ்கிற வாழ்க்கை. You cannot live that life நீங்கள் அந்த வாழ்க்கையை வாழவில்லை என்றால் without the Spirit of God. நீங்கள் தேவ ஆவியால் அப்படி வாழ முடியாது. Ask him for the Spirit of God. தேவனுடைய ஆவிக்காக நீங்கள் கேளுங்கள். Second, இரண்டாவதாக, if you consider that you are anointed, நீங்கள் ஒருவேளை நீங்கள் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று நினைப்பீர்கள் I என்றால், speak in tongues, Lord. ஆண்டவரே நான் அந்நிய பாஷையில் I பேசுகிறேன், prophesy, God. நான் தீர்க்கதரிசனம் சொல்கிறேன், Good. நல்லது. But is God speaking to your life and leading the life that you must live? ஆனால் ஆண்டவர் உங்களோடு பேசி நீங்கள் அவர் விரும்ப வேண்டிய வாழ்க்கையை வாழ உங்களுக்கு சொல்கிறாரா? Are you being obedient to him? அவருக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களா? Or are you hiding amongst the baggage? இல்லை என்றால் நீங்கள் தளவாடங்களை ஒளித்துக் கொண்டிருக்கிறீர்களா? Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Thank you, Lord.